நிறைவேறி முடிந்தது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய மீட்பும் அது நிறைவேறி முடிந்தது. இனி அல்ல உங்களுக்கு நிறைவேறுறது, இனி அல்ல உங்களுக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்ப நம்புகிற இப்பொழுதே நீங்கள் அவருக்குள்ள பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள், நீதியாக பிறந்திருக்கிறீர்கள், பரிசுத்தமா பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆத்துமா நாளுக்கு நாள் இதை அறிந்து அறிந்து உங்களுடைய ஆத்துமா அங்கே ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிஹேவியர்ஸ் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய பிறப்பு மாறாது, உங்களுடைய பிறப்பு மாறாது, உங்களுடைய முடிவு மாறாது, உங்களுடைய முடிவு மாறாது. உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் இயேசு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்களும் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த நீங்க பெரிய ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்களோட வாழ்க்கையில இருக்கணும். ஒரே ஒரு கேள்விதான் உங்களோட வாழ்க்கையில இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டேனா பிறக்கலையா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தால் இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அதனாலதான் கடவுளுடைய வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் அவன் உலகத்தை ஜெயித்தான் என்று சொல்லி. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிறக்கலையா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? ரட்சிக்கப்படலையா? இந்த ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் என்று சொன்னால் நீங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதியும் பரிசுத்தவுமாய் இருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய ஒரு குழப்பம் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில. அந்த குழப்பத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே நாங்கள் எல்லாரும் இந்த வசனம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அதை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அது என்ன வசனம் என்று சொன்னால் 1 யோவான் 9 இது அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழப்பங்கள். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில இது குழப்பம். இவன் என்னுடைய வாழ்க்கையிலே இது ஒரு குழப்பமாக இருந்த ஒரு செயல். ஏன் எனக்கு அது குழப்பமா இருந்தது? அந்த வசனத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்தில், அந்த வசனம் யாருக்கு எப்ப எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நான் அறியாத பட்சத்தில் நான் குழம்பினேன். ஹல்லேலூயா. இந்த குழப்பம் உங்களுக்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னென்று சொன்னால், கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் வருகிற பொழுது, அவன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற பொழுது அவன் புதிய சிருஷ்டிப்பாக நீதியும் பரிசுத்தத்தையும் உடையவனாக, இன்றைக்கு வாசிச்ச வசனங்க போல நிறைவுள்ளவனாக பிறக்கிறான். அவன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவனாக கிறிஸ்துவனத்துல வருகிறான். கடந்த பாவங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள், சகல பாவங்களையும் இயேசு மன்னித்து அவன் பாவ குற்ற உணர்வோடு வாழாதபடி நீதியின் உணர்வோடு வாழும்படி நம்முடைய இயேசு விரும்புகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் born again ஆகின பிறகும் அங்கே பாவ அறிக்கையில் மினக்கட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது கொஞ்சம் கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்முடைய இயேசு விரும்புகிறது நீங்கள் குற்ற உணர்வோடு ஸ்டில் வாழ்றதல்ல, நீங்கள் நீதி உணர்வோடு வாழ வேணும். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு மீனிங் நீங்கள் நீதியின் கனியை கொடுக்கிற ஜனங்கள். எப்படி நான் நீதியின் கனியை கொடுக்கலாம்? எப்படி நான் குற்ற உணர்வு இல்லாத ஒரு தேவ பிள்ளையாக நான் வாழலாம்?
எப்படி நம்முடைய இயேசு விரும்புவது போல நீதியின் கனியை கொடுக்கலாம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை முதலாவது நீங்க அறியணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு நிறைவான குழந்தையாக பெற்றெடுக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறியணும். அதே நேரம் நம்முடைய பிதாவானவர் உங்களுடைய ஆவியை தான் பார்க்கிறார், உங்களுடைய சரீரத்தை பார்க்கவில்லை. நம்முடைய இயேசு நம்முடைய எல்லாரையும் ஆவியில தான் பார்க்கதான் வேதம் சொல்லுது. தேவன் ஒருபோதும் எங்களை என்ன செய்யலையா, மாம்சத்தின்படி அவர் அறிய முடியாது. அவர் நம்மை ஆவியின்படி தான் அறிய முடியும். உங்கள் ஆவி கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்தால் இந்த இயேசு அந்த ஆவியின் வழியாக உங்களை அறிய முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால், அப்ப நான் வாசிச்சது போல அவன் நிறைவுள்ளவனாக இருக்கிறான். அதனால நம்முடைய பிதாவானவர் உங்களை அறிய முடியும். அப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தன்னு சொன்னால், நீங்கள் நீதியும் பரிசுத்தம் கொண்டு சொன்னால், உங்களுடைய இருதயத்திலிருந்து நீதியின் உணர்வு நிச்சயமாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. மாறாக உங்களுடைய சரீரம் உள்ள தப்புகளினால நீங்கள் குற்ற உணர்வோடு திருப்பி திருப்பி இயேசுவை திருப்பி திருப்பி நீங்க சிலுவையில அறைய முடியாது. நீங்கள் ஒரு தப்பு விடுறதுனால நீங்க கிறிஸ்துவை சிலுவையில அறையல. திரும்ப நீங்கள் குற்ற உணர்வோடு நீங்கள் பாவ மன்னிப்புக்காக நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறபடியால தான் நீங்கள் திருப்பி சிலுவையில இயேசுவை அறைகிறீர்கள் என்று ஆவிக்குரிய வெளிப்பாடு சொல்லுது. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்ப நான் நீ பாவ அறிக்கை செய்ய தேவை இல்லையான்னு சொல்லி, தேவையே இல்லையே இல்லை. தேவை இல்லை இல்லை இல்லை. சரியான கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கேட்க. ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்துவத்துல ரட்சிப்பை பெற நீங்கள் பாவ அறிக்கை செய்து பெற்றீர்களா? இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டீர்களா? இயேசுதான் மெய்யான தெய்வம். அப்ப ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு? ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது சரியான ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். இதை நீங்க சரியா விளங்காமல் போய் வெளியில போய் நீங்க விளங்காமல் போய் வெளியில கதைக்காரீங்க. நீங்க விளப்பம் இல்லாட்டிக்கு என்னிடத்துல கேளுங்க. பிரசங்கிச்சது நான். ஹல்லேலூயா. எப்படி பிரசங்கிச்சேன்னு சொன்னா, தேவாவியானவருடைய உதவியோடு நான் இதை பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. ரைட். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை தருகிறேன். உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறினோம். இதுதான் ரட்சிப்புக்குரிய வழி. ரட்சிப்புக்குரிய வழியை நான் முதலாவது வாசிச்சு விட்டு திருப்பி நான் இந்த பகுதிக்கு வருகிறேன். நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 16 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தீவங்களை 30வது வசனம், அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். யார்கிட்ட? பவுல்கிட்ட கேட்கிறான். பவுல்கிட்ட மாத்திரமல்ல, அந்த அங்கே நின்ற சீஷரிடத்துல, அப்போஸ்தலரிடத்துல, ஊழியரிடத்துல கேட்கிறான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் மீட்கப்படுவீர்கள் அல்லது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமா? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். அதான் அடுத்த வசனத்துல போதிக்கிறார்கள். ரோமர் 10:8-9. இந்த ரோமர் 10:8-9-10 வாசிக்கிறேன். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன், அதாவது கடவுள் பிதாவானவர் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ எல்லா பாவங்களையும், நீ பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்த பாவங்களை அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று பைபிள்ல எந்த இடத்திலையும் வசனம் இல்லை. நீ நான் தான் இயேசு, பிதாவானவர் அங்கே அனுப்பி மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு நான் தான் என்று சொல்லி நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். அப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரட்சிப்புக்குரிய வழி. இயேசுவை நாங்கள் மெய்யான தெய்வம், இவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக அங்கே பிதாவினால் அனுப்பப்பட்டு நமக்காக ஒரே பலியினால என்றென்றைக்கும் எங்களை பூர்ணப்படுத்தின நம்முடைய கடவுள் இவர்தான் என்று சொல்லி ஒருவன் ஏற்றுக்கொண்ட உடனே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு புதிய பிறப்பை நம்முடைய கடவுள் கொடுக்கிறார். அப்படி என்ன சொன்னால் இந்த ஒன்று யோவான்ல என்ன சொல்லப்படுது? எல்லாரும் நாங்கள் எடுப்போம். ஒன்று யோவான் அதுல மிகவும் முக்கியமான வசனம். அதை வாசிட்டு நான் திருப்பி 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க வேண்டி இருக்குது. என்னன்னு சொன்னா, நாங்கள் தனியே ஒரு வசனத்தை எடுக்காமல் அந்த ஃபுல்லாக அந்த கண்டெக்ஸ்ட் வாசித்தால் தான் நமக்கு விளக்கம் உண்டாகும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். திருப்பி வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்பதான் சொன்னீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்படுது. பாவ அறிக்கை இனி தேவ பிள்ளைகளுக்கு தேவையில்லை, அது பிசாசனுடைய தந்திரம். அப்ப ஏன் இங்கே இப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கு? இதற்குரிய விளக்கத்தை நாங்கள் அறிகிற பொழுது நிச்சயமா நீங்க விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா. அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை நான் ஃபுல்லா வாசிக்கிறேன். இப்போ 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சேன். நான் ஃபுல்லாக யோவான் 1ஆம் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் தெளிவாய் கவனமாய் கேளுங்கள். ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எழுதுகிற அப்போஸ்தலன் என்ன சொல்றான் என்று சொன்னால், ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே, இயேசுவை அவர்கள் கண்களினாலே கண்டவர்கள் தான் இது எழுதுகிறார்கள். எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க இயேசுவை தொட்டவர்கள். இயேசு பூமியில மனித ரூபத்தில் வருகிற பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் அவரை தொட்டு கண்களினால பார்த்து அவரோட ஒன்றாய் இருந்து சாப்பிட்டவர்கள். இவர்கள் இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஒரு குரூப்புக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் இருப்பார்கள். இந்த நிருபம் எழுதப்படுது 2 சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எழுதப்படுது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அங்கே பரிசுத்தத்தை நீதியையும் பெறாத ஒரு கூட்டம் எங்கேயும் இருப்பார்கள். இயேசுவை மெய்யாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை நீதியையும் பெற்றுக்கொண்டு அங்கே இயேசுனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த வார்த்தை எழுதப்பட்டது இங்க விசுவாசிகளுக்கும் அபிசுவாசிகளுக்குமாக. ஏனென்று சொன்னால் இந்த விளக்கத்தை நீங்கள் அறிகிற பொழுது உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்த வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க நோக்கி பார்த்த இயேசுவை, நாங்க தொட்டு பார்த்த இயேசுவை, நாங்கள் அறிந்த இயேசுவை, நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்பங்களை, நாங்கள் ருசித்த அந்த அன்பை இப்ப உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். இந்த இடத்துல யாராவது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நீங்களா இருந்தா, நானும் கூட அப்படித்தான் சொல்ல போறேன். இங்க யோவான் சொன்னது போல, இந்த அப்போஸ்தலன் சொன்னது போல, நானும் அவர்களுக்கு என்ன சொல்ல போறேன்? நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட இந்த பாவ மன்னிப்பை, நான் ருசிச்ச இந்த தேவனுடைய அன்பை நீங்களும் பெறும்படியாக இவைகளை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அதே போலதான் இவர்கள் இங்கு எழுதுகிறார்கள். அடுத்த வசனம், நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவோடும் இருக்குது. எப்படி வந்தது அவங்களுக்கு இந்த ஐக்கியம்? எப்படி வந்தது? அவர் சொல்றார்கள், அவிசுவாசிகளை பார்த்து, இந்த பாவ மன்னிப்பை இலவசமாய் பெற முடியாத ஒரு கூட்டத்தை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வந்த ஐக்கியம் பிதாவோடு, எங்களுக்கு இயேசுவோடு வந்த ஐக்கியம், அவரை நாங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபடியால நாங்கள் அவருடைய வசனத்தை நம்புகிறோம். அவரோடு ஐக்கியப்பட்டதை, அவரோடு ஒன்றாகினதை நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அவிசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், எங்கட சந்தோஷம் நிறைவேறுக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் மன்னிக்கப்பட்டு, என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தப்பட்டு, என்றென்றைக்கும் பரிசுத்தமாய், என்றென்றைக்கும் நீதியாக இயேசுவின் பார்வையில் இருக்கிறோம். அவருக்குள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த சந்தோஷம் உங்களுக்கும் நிறைவாயிருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்ட உடனே இயேசு அவனுக்குள்ள லைஃபாக வருகிறார், ஜீவனாக வருகிறார். அந்த ஜீவன் என்றைக்கும் வெளிச்சம். ஹல்லேலூயா. இருளிலே அது பிரகாசிக்கிற வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் என்ன செய்யறான்? இருளே இருக்கிறான். இப்ப இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்தது விழுகிறார். என்னென்று சொன்னால், அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கே என்ன சொல்றார்? அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இவர்கள் அங்கே அப்போஸ்தலர்களோடு ஐக்கியப்படாத ஒரு கூட்டம். இவர்கள் இங்கே எழுதப்பட்ட இந்த இடத்துல யாருக்கு அந்த அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால், அங்கே தங்களோடு ஐக்கியப்படாமல் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒளியிலே இருக்கிறது சொன்னார், சரி நீங்க ரட்சிக்கப்பட்டு சொன்னால், அப்படி ஏன் உங்களுக்குள்ள சகோதர பிரிவினைகள் உண்டாகிறது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்த வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இப்ப சொல்றார், நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால், ஏன் அவர் நமக்கு என்ற ஒரு வார்த்தையை இங்கே பிரயோசனப்படுத்தினார் என்று சொன்னால், உங்களுக்கு பாவம் இல்லை என்று சொன்னா என்ன நான் உயர்த்தி உங்களை தாழ்த்துறேன். அப்ப ஒரு கொமனா தன்னை விங்குள் பண்ணி நமக்கு பாவம் இல்லை என்போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அப்ப என்ன இங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லாரும் பாவத்தோடு தான் நாங்கள் என்ன செய்றோம்? இருக்கிறோம். எல்லாரும் வழி தப்புகிறோம் என்று சொல்லி பவுல் ஒரு இடத்தில் எழுதுகிறார்.
அதனால இங்கே அப்போஸ்தலன் என்ன சொல்றான்னு சொன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வாஞ்சிக்கிறோம். அப்ப என்ன சுட்டி காட்டுறேன்னு சொன்னால், இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்துக்கு என்னத்தை சுட்டி காட்டுறேன்னு சொன்னால், நமக்குள்ள பாவம் இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்ப பாவம் இருக்கு என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? அடுத்தது இயேசுதான் மெய்யான கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுதான் மெய்யான கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாத நீங்க, சரி வீட்டை போய் உங்களோட பாவங்களை அறிக்கையிடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு எதிரடியாக கொடுக்கிறார். உங்களால முடியுமா உங்களோட பாவங்களை முழுக்க ஒன்றும் மறக்காம அறிக்கையிட? அதுக்குத்தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. ஓகே, நீ என்ன ஏற்றுக்கொள்ளல, அப்போஸ்தலனுக்கு பயங்கர ஃபயர் வந்துச்சு, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஓகே எல்லாரும் போய் உங்களோட பாவங்களை அறிக்கையிடுங்க. விளங்குதா நான் சொல்றது? உங்களுக்கு விளங்குதா? சோதனை விளங்குதா? ரட்சிப்புக்குரிய வழி உங்களுக்கு நான் சொன்னேன். இயேசுவை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ் மட்டும் போதும். ஜீசஸ் மட்டும் உங்களுக்கு போதும். இயேசுதான் மெய்யான கடவுள். நான் பாவி, இயேசு மட்டும் நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் வீட்டை போகிறேன். இல்லை என்று அடம் பிடிச்சிங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போலதான் நானும் சொல்ல வேண்டி வரும். நீங்க போய் உங்களோட பாவங்களை அறிக்கையிடுங்க. நீங்க பிறந்ததுல இருந்து எத்தனை வயது சொல்லலாம்? ஒரு 5 வயசு, 7 வயசு, 8 வயது, எத்தனை வயதுல எங்களுக்கு இதுதான் பாவம் என்று அறிகிற ஒரு வயது. அந்த 8 வயதுல இருந்து இன்றைக்கு மட்டும் நீங்க செய்த பாவங்களை அப்படியே ரிமைண்ட் பண்ணி கொண்டு வாங்க. எல்லாத்தையும் இயேசுவிடத்துல சொல்லுங்க. தயவு செய்து என்ன மன்னிங்க, இதுக்கு எனக்கு மன்னிங்க, இதுக்கு எனக்கு மன்னிங்க, அதுக்கு எனக்கு மன்னிங்க. இந்த யோவான் 1:9 தான் அநேகரை குழப்பின் ஒரு வசனம். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும். இந்த வசனம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதல்ல. இந்த வசனம் அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. விசுவாசியே, நான் சொன்னது போல நீ கிறிஸ்துவுக்குள்ள நிறைவான ஒரு குழந்தை, கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்ட குழந்தை, கிறிஸ்துவுக்குள்ள நீதியாக்கப்பட்ட குழந்தை, கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பார்வையில நீ என்றைக்கும் ஓகேயாகத்தான் இருக்கிறாய். நான் போய் சும்மா ஒரு இடத்துல போய் சொல்லலாமா? யாருக்கு? மனுஷனுக்கு முன்னால, டேய் நான் பரிசுத்தவான், டேய் நான் நீதிவான். நோ 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 நோ. ஆட்களுக்கு முன்னால போய் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால அவரால நீங்கள் நீதியும் பரிசுத்தமானவர்கள். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அவருக்கு முன்னால நீங்க பிள்ளையாக மாற்றப்பட்ட பிறகு பாவ அறிக்கை செய்து செய்து அவரை நீங்கள் அடிக்கடி சிலுவையில ஏற்ற வேண்டாம். இயேசுவே, உமக்குள்ள நான் நீதியாகவே இருக்கிறேன். இயேசுவே, உங்களுக்குள்ள நான் பரிசுத்தமா இருக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில தவறு விடுகிறது உண்மை. கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சுதான் உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சுதான் ஆதாம் ஏவாளை படைச்சது. அதுக்குத்தான் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொன்னேன். ஆதாம் ஏவாள் பிளவிடப்போடு தெரிஞ்சுதான் கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். உங்களை மீட்டுக் கொள்ளைக்க நீங்க நாளைக்கு என்ன தப்பு செய்ய போறீங்க, நாளைக்கு என்ன தப்பு செய்ய போறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டுதான் சொன்னார், நீ என்னுடைய நீதியின் பிரிச்சங்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தெரியணும், கிறிஸ்துவுக்குள்ள நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய நீதியா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பரிசுத்தம். மொத்தத்துல நீங்க தேவனுடைய சாயலாக திருப்பி சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், கம்யூனியன் எடுக்கிற பொழுது நீங்க தேவனால பிறந்தவன் என்று சொன்னா நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. கம்யூனியனுக்கு ஒருவன் தேவனால பிறந்தா எப்படா இந்த தேவனோடு சேர்ந்து ஒரு அவரை நினைவு கூறுற ஒரு டைம் வரும் என்று தான் நாங்க இருப்போம். ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் அவிசுவாசியா இருந்தால் இந்த 1 யோவான் எழுதப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நீங்க இருப்பீங்களா இருந்தா நீங்க கம்யூனியன்ல ஈஸியா பங்கு பெற்ற மாட்டீங்க.
என்ன சொன்னா உங்களோட பாவ அறிக்கை இடுறது உங்களுக்கு நேரம் போதாது. அல்லது நீங்க முதலே ப்ரிப்பேர் பண்ணி வரும் என்னென்ன செய்த நான் இந்த வாரம் ஃபுல்லான்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக நீங்க இருப்பீங்களா இருந்தா என்றைக்கும் நீங்க அவருடைய பிள்ளையாக நீங்கள் அதை தேவன் அந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்க இருந்தா நீங்க தயங்காமல் அவருடைய கமினியில பங்கு வச்சிருங்க. அவர் சொல்லுகிறார் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை வா. தைரியத்தை சொல்றேன். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் வேணும். என்னுடைய அப்பாவோட நான் என்றைக்கும் ஐக்கியம். ஹல்லேலூயா. இது உங்களுடைய செயல்களினால அல்ல, உங்களுடைய கிரியைகளினால அல்ல, உங்களுடைய விசுவாசத்தினால உங்களுக்கு ஒரு தைரியம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால உங்களுக்கு தைரியம். இப்போ உங்களுக்கு நிச்சயமாய் விளங்கும் நினைக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கப்பட்டு கடந்தது நிகழ்காலம் எதிர்காலம் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இவனுக்கு பேர், இதை விசுவாசிகளுக்கு பேர் தான் விசுவாசி. ஹல்லேலூயா. இந்த விசுவாசி, நீங்க இந்த விசுவாசத்தை விசுவாசிக்க மட்டும் உலகத்துல யார் வந்து உங்களுக்கு போதிச்சாலும் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் மன்னிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை, தேவனால் நீதிமானாக்கப்பட்ட தேவ பிள்ளை, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நிறைக்கப்பட்ட ஒரு நிறைவுள்ள பூரணமுள்ள ஒரு குழந்தை. ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, இந்த நாளையில ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு போதிச்சிருக்கிறீங்க. ஒரு புதிய காரியம். நீங்கள் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் நிறைவுகளை குறித்து பேசியிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களின் நிறைவு, உங்களுடைய குணாதிசயங்களை குறித்து எங்களோட நல்லா பேசியிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட அன்பின் ஆழங்களை குறித்து எங்களோட பேசியிருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை ஆணித்தரமாய் எங்களோட சொல்லி இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீங்கள் இருதயத்தை பார்க்கிறீங்க. தகப்பனே, உங்களுடைய இருதயம், உங்களுக்குள்ளாக புதிதாக்கப்பட்ட இருதயத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு நான் வாழணும். இந்த நம்பிக்கையோடு நான் இந்த பூமியில இருக்கணும். இந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிற பொழுது என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ, அந்த இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே போல என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்குள்ள வளர்க்கிறேன். என்னுடைய இருதயம் உங்களுக்குள்ள புதிதாக இருக்கிறது, புதிய சிருஷ்டிப்பாய் இருக்குது. ஹல்லேலூயா. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த புதிய பிறப்பை தந்திருக்கிறார், அவரை நான் விசுவாசித்தபடியால? சொல்லுங்க, நான் விசுவாசித்தபடியால. நீங்கள் தான் மெய்யான தெய்வம் என்று நான் விசுவாசித்தபடியால, நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறபடியால. ஹல்லேலூயா. மனைவி, புருஷன், பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய அன்புக்கு பிறகு வந்தது. பைபிள்ல நான் வாசித்தேன், உலகம் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தெரிந்து கொள்ளோம். யோசிச்சு பாருங்க, மனைவி, உங்களுக்கு மனைவி கணவன் வர முதலே இயேசு உங்களை நேசித்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பை நீங்க ஆழமாய் புரிகிற பொழுது உங்களுக்கு கீழே இருக்க வேண்டிய கணவன், உங்களுக்கு கீழே இருக்க வேண்டிய மனைவி, உங்களுக்கு கீழே இருக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் உங்களோடு கூட சந்தோஷமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பரலோக தகப்பன் எங்களோட பேசுகிற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு பெற்று தந்த, நான் உங்களுக்கு சம்பாதித்து தந்த நீதியையும் பரிசுத்தத்தையும் தரிச்சு கொள்ளுங்கள். நான் மீண்டும்
வரும்போது உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். நான் தந்த பரிசுத்தத்தை நீதியை பிசாசானவன் திருடி விடாதபடி, காற்றுக்களினால் அலைபட்டு திரிகிற அங்கே போதகங்கள்ல நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நான் உங்களை மீட்டெடுத்ததை நீங்கள் முழுமையாய்